அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எப்போ செய்ய நினைச்சது லேட் ஆயிட்டு. எவ்வளோ லேட் ஆனாலும் இல்லாதவங்க என்றைக்கும் இல்லாதவங்க தானே. இருக்கிறவங்கள கவனிக்க 1000 பேர், ஆனால் இல்லாதவங்களை கவனிக்க யாருமே கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால் வலது கையால் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் இப்படி வீடியோ போட்டுக்கிறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னு சொன்னால் இது நான் என்ன பாக்கெட் மணியெல்லாம் கொடுத்துடல. இது வந்து குவைத்தில் இருந்து ஒருத்தங்க, அவங்களோட பேர் வந்து வெண்ணிலா. அவங்களோட புள்ள நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக பிரார்த்திக்க சொல்லி ஒரு 60 பேருக்கு சாப்பாடுன்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 60 பேருக்கு சாப்பாடு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கம்மியாக தான் இந்த ஏற்பாடுகள் நடந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து அவங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களும் அவ்வளோ பெரிய ரிச்சான ஃபேமிலி கிடையாது. அவங்களுக்கு வந்து 2 புள்ள, ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் டிவோர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் அவங்களும் கஷ்டத்தில் தான் வெளிநாடு போனவங்க இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்றைக்குமே மதத்துக்கு பின்னால் போகிறேன்னு கிடையாது. நான் வந்து ஒரு மனித நேயத்தில் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. எந்த மதமாக இருந்தாலும் இறைவன் உண்டு தானே. இந்த சாப்பாடு பெற்றுக்கொண்டு நீங்களும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, அவங்களுக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க. அவங்க நல்லபடியாக நாடு வந்து சேரணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இதில் வந்து கஷ்டப்பட்ட நானாக இருந்தாலும் செலவெல்லாம் அவங்க தான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நினச்ச மாதிரி 60 பேருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. பெரிய விஷயம். வெண்ணிலா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், உங்களோட குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். உங்களோட பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நானும் துவா செஞ்சு கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவங்களுக்காக துவா செஞ்சு கொள்ளுங்கள். உண்மையாகவே அன்றாடம் கூலி வேலை செஞ்சு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கும் கணவனை இழந்தவங்களுக்கும் அப்படித்தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். மற்றது வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும். அந்த வகையில் ஒரு 60 பேருக்கு தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் ஒரு 60 100 ஆகலாம். இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அதில் வர சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த ஏற்பாடு பண்ணினவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, வெள்ளத்தாலையும் சரி மனசாலையும் சரி. அவங்க ஆரம்பத்தில் கேட்ட வந்து 15 பார்சல் 30 பார்சல் அப்படித்தான். பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு, அது போதான்னா ஒரு 60 பார்சல் நாங்கள் கொடுப்போம். அது கம்மியாக தான் இந்த ஏற்பாடு நடந்துச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன், வீடியோ வந்து பார்க்குற நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அதுவாக செஞ்சு கொள்ளுங்கள். அவங்களோட குழந்தை அவங்க நல்லபடியாக நாடு வந்து சேரணும், அவங்களோட புள்ள ஊட்டி நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க நல்லபடியாக ஐக்கணும்னு துவா செஞ்சு கொள்ளுங்கள். என்னோட சேர்ந்து எந்த பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணின அவங்களுக்கும் அவங்களுக்காக கஷ்டப்பட்ட எங்களுக்கும் சேர்த்து, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து துவா செஞ்சு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.